ஹாய்டா எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்புறமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம மக்லைன் லைனோட ஹாரர் எஃப்எஃப் காலேஜ் ஹாஸ்டல் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பிட் பார்க்கறவங்க பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கடா. பிளேலிஸ்ட்டில் நிறைய எஃப்எஃப் ஒன் ஷாட்ஸ்லாம் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம விமின் குக் 3 பேர் தான் காமிக்கிறோம். அவங்க நம்ம கேர்ள்ஸோட ஹாஸ்டலுக்கு வெளியே நின்றுட்டு இருக்காங்க. கேர்ள்ஸை மீட் பண்ணி இதை பற்றின வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் வந்துட்டு அவங்க வந்து இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்துட்டு கேர்ள்ஸ் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு நம்ம பசங்க 3 பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் வந்துட்டு அங்கே இருக்க வந்து வாட்ச்மேன் நோட் பண்ணிகிட்டே இருக்காரு. சரி இப்போ போயிடுவானுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஆகுது, நின்றுக்கிட்டே இருக்காங்க. வாட்ச்மேனுக்கே டவுட் வந்து என்ன இந்த பசங்க கீழே நின்றுட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் லீவ் வந்துட்டு என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே, இது லேடிஸ் ஹாஸ்டல் உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு மிரட்டிட்டு இருக்காரு பசங்களை. அப்போ வந்து வீதா அண்ணா கூல் நாங்களும் இதே காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்கோம், அதோ பக்கத்தில் இருக்குல்ல அந்த ஹாஸ்டல் தான் நாங்களும் தங்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்ல ஓ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வாட்ச்மேன் என்ன கேட்குறாரு. அப்படின்னு சொல்லலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஜேகே வந்து சொல்கிறாரு. அப்போ நம்ம ஜிமின் தான் வாட்ச்மேனா இந்த ஹாஸ்டலில் ஏதாவது எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி மிஸ்டீஸாக ஏதாவது நடந்துட்டுருக்கா என்ன அப்படின்னு கேட்க புரியல அப்படின்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. பிகாஸ் அவருக்கு அவ்வளோக்கா வந்துட்டு நாலேஜ் அந்த படிப்பு நாலேஜ்லாம் இல்லை போல இருக்குது. ஸோ அவருக்கு ஒன்றுமே புரியல என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்க அதானா இந்த பேய் அந்த மாதிரி ஏதாவது மர்மமாக ஏதாவது நடக்குதா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க மர்மமாக ஏதாவது நடக்குதா, என்னப்பா பேசிகிட்டு இருக்கா, இது என்ன மூவியா மர்மமாக நடக்க, போப்பா ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறேன்னா உள்ளே போகிறாரு. ஸோ வந்துட்டு போனவர் திரும்ப சடனாக திரும்பி நின்றுட்டு ஆமாம் இதெல்லாம் நீங்கள் எதுக்கு கேட்டுட்ருக்கீங்க, எந்த ஜென்ரேஷனில் இருந்துட்டு என்ன வந்து பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இவனுங்களை பார்த்தா நல்லவனுங்க மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஐயோ அண்ணா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் ஜஸ்ட்டு வந்து ஃபுட்டேஜ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த கோஸ்ட்டை பற்றி. ஸோ அதுக்கு ஒரு ஆர்டிக்கல் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டோம், இப்படி ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு, வேற எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜேகே சமாளிக்கிறாரு. ஓ அப்படியா சரி எந்த காலத்தில் வந்து கோஸ்ட்டை பற்றி கேட்டுட்ருக்கீங்க போங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா உள்ளே வந்துட்டு போயிடறாரு. ஸோ கொஞ்சம் நேரம் ஆகுது, அப்படியே வந்துட்டு 1 by 1 எல்லாம் வந்து எப்படி சொல்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வெளியே போகிறாங்க அவங்களோட ஒர்க்காக படிக்கிறதுக்காக. ஸோ காலேஜுக்கு அப்படி மூவ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. அங்கே பார்த்தா அவ்வளோ கேர்ள்ஸ் இருக்காங்க. இதில் எந்த பொண்ணுங்களடா நம்ம பார்க்க வந்தோம், என்னடா நம்ம தூரத்துலேருந்து பார்த்தோம், அந்த பொண்ணுங்க முகம் கூட தெரியாதடியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பசங்க 3 பேருமே கன்ஃபியூஸாக பார்த்துட்டு இருக்காங்க. கேமரா ஆன் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா அந்த கேமராவில் வந்துட்டு நம்ம அந்த ஃபுட்டேஜ் ஜூம் பண்ணும்போது அவங்களோட ஃபேஸ் லைட்டானாச்சும் தெரிஞ்சிருக்கும். நீ பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து நெட்டே வந்து சொல்ல நம்ம ஜிமின் ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஃபுட்டேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அதில் வந்து அப்படி அந்த கேர்ள்ஸோட அந்த கோஸ்ட்டு அப்புறம் வந்து கேர்ள்ஸை லைட்டாக அங்கங்கே ஃபேஸ் தெரியுது. அதெல்லாம் பார்த்துட்டு ஐ காட் இட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஜிமின் வந்து கத்த நம்ம வந்துட்டு ஜேகேவும் டேவும் தான் அப்படியே ஒரு முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க நம்ம வந்துட்டு ஜிமினை. பிகாஸ் வந்து கேர்ள்ஸ் யாருமே அந்த இடத்துல இல்லை, எல்லாருமே போயிட்டாங்க. ஸோ அப்படி சொல்கிறது ஹாஸ்டலே வெறும் எம்டி ஹாஸ்டல் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு போயிட்டாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஜிமினை பார்த்து வந்துட்டு நம்ம ஜேகேவும் டேவும் சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது, இப்போ தான் ஃபேஸ் கிளியராக தெரிஞ்சுது, சரி வாங்க அவங்க என்ன எங்கே போயிட போகிறாங்க நம்ம காலேஜ் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் வந்து முன்னாடி போகிறாரு. நம்ம ஜேகேவும் டேவும் தான் தலையில் அடிச்சுட்டு ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு பின்னாடியே போகிறாங்க. சரி ஓகே அந்த பொண்ணு வந்துட்டு நீ பார்த்துட்டல, ஸோ பார்த்தா கண்டுபிடிச்சிருவல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து டே வந்து அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு காலேஜ் போகிறாங்க. அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டே இருக்காங்க. இவங்க வந்துட்டு 3 பேரும் என்ன தேடிட்டு இருக்காங்க. எந்த பொண்ணா பாரு அந்த பொண்ணா பாரு அவங்கள பாரு இவங்கள பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜேகேவும் டேவும் வந்துட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த நீங்களே ஃபுட்டேஜ் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறேன்னா ஜேகேக்கில் அந்த வந்துட்டு அந்த கேமராவை கொடுக்க வந்துட்டு ஜேகேவுமே வந்துட்டு எந்த டைமிங்லடா இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கோஸ்ட்டை தான் கவர் பண்ணியிருப்பாங்களே தவிர அந்த கேர்ள்ஸை கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. லாஸ்ட்டு ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ தான் வந்துட்டு கேர்ள்ஸை கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு வந்து ஜேகே வந்து கேட்குறாரு. ஸோ எங்கடா இருக்குது எந்த டைமிங்டா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காரு. நம்ம வந்து அதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்ல அப்போ நம்மட்டே அதுக்கு அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாய்ஸ் ரொம்ப லோவாக உள்ளே போய் பேசிகிட்டு இருக்காரு. என்னடாச்சு ஏன் உன் வாய்ஸ் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகேவான் வந்துட்டு ஜிமினும் என்ன பண்ணாங்கன்னா டேவை பார்க்குறாங்க. ஆப்போசிட்டில் கை காமிச்சு அந்த மிரரை பாருங்களேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அந்த மிரரை வந்து 3 பேருமே பார்க்குறாங்க. ஸோ பார்த்தா அந்த மிரரில் ஒரு உருவம் தெரியுது. அந்த உருவம் எப்படின்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தான், யூனிஃபார்ம்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஹேர்லாம் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு இதே இல்லாமல் கட் பண்ணி விட்டுருப்போம் இல்லையா, ஸோ மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி கட் பண்ணியிருப்பாங்க.
போல் அந்த மாதிரிலாம் கட் பண்ணியிருக்காங்க. ஒரு சைடு ஐப்ரோவெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சைடு மட்டும் ஐப்ரோ இருக்குது, ஒரு சைடு ஐப்ரோவே இல்லை. ஃபேஸில் நிறைய வந்துட்டு அந்த எப்படி சொல்கிறது கீறல் இருக்குது. கத்தி வச்சு கீறி விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அவளோட ட்ரெஸ் எல்லாமே அந்த அந்த யூனிஃபார்ம் எல்லாம் அங்கங்கே கிழிஞ்சிருக்கு. அவள் கையெல்லாம் செம்ம அடிபட்டிருக்கு. அவளோட கையிலேருந்து அப்படியே பிளட்டு வந்துட்டு அது எப்படி சொல்கிறது அந்த அப்படியே எப்படி சொல்கிறது அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கும் இல்லையா? ஸோ ஒரு மாதிரி காஞ்சி போயிருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. தலையிலலாம் செம்ம அடி. ஸோ அவளோட கழுத்தில் ஸோ வந்துட்டு அந்த கயிறை போட்டு இறுக்கி கட்டும்போது ஒரு தழும்பு வரும்ல அந்த மாதிரிலாம் இருக்குது. அதை பார்த்துட்டு 3 பேருமே அப்படியே வாயை மூடி நின்றுட்டுருக்காங்க. பிகாஸ் அவ்வளோ டார்ச்சர் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே எப்படி சொல்கிறது அந்த உருவம் வந்து தெரியுது. பட் அந்த அந்த பொண்ணோட ஃபேஸ் வந்து பார்த்தா அவ்வளோ பாவமாக தெரியுது அந்த மிரரில். ஸோ 3 பேருமே அப்படியே வந்துட்டு அப்படி பார்த்துட்டே நிற்கிறாங்க. திடீர்னு அந்த உருவம் மறைஞ்சு போயிடுது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு இப்படி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல நின்றுட்டு இருந்த யான் வந்து கிளாஸ்குள்ளே போயிருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த மிரரில் இருந்து அந்த வந்துட்டு கோஸ்ட்டுமே வந்துட்டு அங்கேருந்து போயிருந்துருக்கும் அந்த ஷேடோவுமே. ஸோ வந்துட்டு இதை பார்த்துட்டு அப்போ உண்மையாகவே கோஸ்ட் இருக்குடா, அப்போ அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப லோ வாய்ஸில் சொல்ல அப்போ அந்த பொண்ணுக்கு ப்ராப்ளமா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜேகே வந்து கேட்குறாரு. எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பொண்ணு அதாவது யான் போணுச்சுல அந்த கிளாஸ் ரூம்குள்ளே போக ட்ரை பண்ணாங்க. கரெக்டாக பெல் அடிக்கவும் அவ்வளோதான் அதை வந்துட்டு நம்ம 3 பாய்ஸ் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு ஐயோ நம்மளுக்கு இன்றைக்கி கிளாஸ் இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு அவங்களோட கிளாஸ்க்கு போகிறானுங்க. அதான் இந்த பொண்ணு தான் தெரிஞ்சிச்சுல அப்புறம் கூட வந்து பேசிக்கலாம்னு சொல்லிட்டு வேகமாக கிளாஸ்க்கு ஓடுறானுங்க. வேகமாக ஓடி போய் பார்க்குறானுங்க. பார்த்தா வந்துட்டு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஐயோ ப்ராஜெக்ட் ஒர்க்கா என்னடா அப்படின்ற மாதிரி வந்து பார்க்க இன்னைக்கு சாரோட கிளாஸ்டா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அடிச்சு பிடிச்சின்னு பேக் ஓப்பன் பண்ணி அவங்களோட ப்ராஜெக்ட் எல்லாம் எடுத்து வேகமாக ப்ராஜெக்ட் கலெக்ட் பண்ணி வச்சிருந்த அந்த பாக்ஸ்குள்ளே வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஐயோப்பா முடியலடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அவங்களோட பெஞ்சில் வந்து உட்காந்துக்கிறானுங்க. அவனுங்க எப்பவுமே வந்துட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பெஞ்சில் உட்காருவானுங்க. ஒரு நாள் லாஸ்ட் பெஞ்சில் உட்காருவாங்க, ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காருவாங்க, மீடியம் பெஞ்சில் உட்காருவாங்க. அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கோ அப்படி தான் உட்காருவாங்க. வேகமாக போயிட்டு லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு பிரீத் வாங்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் சார் உள்ளே வராரு. குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு இந்த கோரஸாக இழுக்கலை குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காராங்க. சிட் டவுன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாரு. பிகாஸ் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ வந்துட்டு நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி இழுக்கிற மாதிரிலாம் சொன்னால் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. திட்டுவார், வெளியே சுட்டுருவார் எல்லாத்தையும். ஒருத்தர் கூட பார்க்க மாட்டார். எல்லாத்தையுமே வெளியே அனுப்பிச்சிடுவார். பாவம் கூட பார்க்க மாட்டார். அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்துட்டு குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டாங்க. அவருமே வந்துட்டு ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாரும் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படி தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அவனாவது வைக்காமல் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு சார் வச்சுட்டோம் சார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ரொம்ப பாவமாக அப்படியே வந்து சாஃப்ட் வாய்ஸில் சொல்கிறாங்க. வச்சது பிரச்சனை இல்லை, அதில் ஃபுட்டேஜ் எல்லாம் கிளியராக இருக்கணும். எவனாவது ஒருத்தர் அதில் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோவேன் எல்லாருக்கும் மார்க்கு 0 தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. எல்லாருக்கும் பகீர்னு ஆயிடுது. ஐயோ எவனாவது ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணால் எல்லாரோட மார்க்கும் போச்சேடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்துருக்காங்க. பட் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு ஹோப் இல்லை, நம்ம நல்லா தான் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு சைடு எவனாவது ஒருத்தர் தப்பு பண்ணியிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அப்படியே கிளாஸும் போகுது. கிளாஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு செம்ம வந்துட்டு சைலண்ட்டாக போயிட்டுருக்கு நம்ம வீமின் குக்கு வந்து கிளாஸு. இந்த சைடு வீமின் குக்கு 3 பேருமே வந்துட்டு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. கிளாஸ் மேலே ஃபோக்கஸே கிடையாது. ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சு அந்த பொண்ணு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே கண்ணால் பார்த்துட்டாங்க இல்லையா அந்த மிரர் வழியாக. அவ்வளோதான் அவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதை நினச்சிட்டு அவங்க மைண்டு ஃபுல்லாக டிஸ்டர்பாக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக எதை பற்றி யோசிக்காமல் எதை பற்றி பயப்படாமல் எதை பற்றி சோகமாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இல்லாத பசங்க இப்போ அந்த பொண்ணோட அந்த கண்டிஷனை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு எவ்வளோ வலி அனுபவிச்சிருப்பா, அவளுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும், அவளை யார் இப்படி பண்ணது, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இனி என்ன நடக்க போகுது, எதுக்காக அந்த கோஸ்ட் வந்து அந்த பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குன்னு ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு பசங்க 3 பேர் மைண்ட்லையும் என்னென்னமோ கொஸ்டின் ஓடிட்டு இருக்கா. அவனுங்க ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இங்கே இல்லவே இல்லை. அப்படியே கேர்ள்ஸ் சைடு காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு கேர்ள்ஸ் எல்லாருமே வந்துட்டு உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து யான் வந்து நைட்டெல்லாம் தூங்கியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் வந்து புது இடம், இன்னொன்று வந்து பயந்துருப்பாங்க, ஏதோ ஒரு உருவத்தை வேற பார்த்துருப்பாங்க இல்லையா, அதனால செம்மையாக பயந்துருப்பாங்க. நைட்டில் சுத்தமாக தூக்கம் வந்திருக்காது. அவங்க வந்து ரூமில் தூங்காததை இங்கே வந்து தூங்கி விழுந்துட்டுருக்காங்க. அதை பார்த்தா அந்த மிஸ் வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா யான் கெட் அவுட் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக தான் சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு பிகாஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அப்படி இரிட்டேட் ஆகிருக்கும். ஒரு 2 டைம்ஸ் பார்த்துருப்பாங்க. 3rd டைம் பார்த்ததுக்கப்புறம் செம்ம டென்ஷன் ஆகிட்டு கெட் அவுட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. மேம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஐ சே கெட் அவுட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப காமாக சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி அதட்டி பேசலாம் சத்தியமாக வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் ஒரு ப்ரொஃபஸர் தான் அவங்க.
நீ வெளியே போறியா? எனக்கு கிளாஸ் எடுக்க டைம் ஆயிடுச்சு. நான் மத்த ஸ்டூடண்ட்ஸ பார்க்கணும் அப்படின்ற மாரி சொல்ல, யா மேம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவ பயந்துகிட்டு அப்படியே வெளிய வந்துட்டு போறா. ஐயோ! போச்சு அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இத பார்த்து வந்துட்டு நம்ம வந்து அலியாவும் வந்துட்டு அண்ட் வந்து ஸ்வீட்டியும் என்னாச்சு அப்படின்ற மாரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்குமே தெரியாது இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருந்துச்சு. அதாவது யான் என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாது. தூங்கிட்டு இருந்ததெல்லாம் அவங்க நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவங்க வந்து இப்படி பார்த்துட்டே இருக்காங்க. மறுபடியும் வந்துட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த புரொஃபசர் சொல்றாங்க, யாராவது தூக்கம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு என் கிளாஸை விட்டு வெளியே போயிடுங்க. நான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது. ஓ! தூங்கிட்டு இருந்தாலா என்ன அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்களுக்கே அப்போ தான் புரியுது. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு அவங்க அப்படியே அந்த சைடு இந்த சைடு வந்துட்டு எல்லாரோட ட்ராயிங்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட ப்ராஜெக்ட் அதாவது அவங்க பண்ண அந்த ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ஒவ்வொரு டேபிளுக்காக போய் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு ரிட்டன் வந்துட்டு திரும்ப அவங்க ப்ளேஸ்க்கே வரும்போது சட்டுன்னு வந்துட்டு அவங்க காலில் ஒரு மாதிரி இடிக்குது. ஸோ அது அவ்வளோதான். அவங்க அப்படியே கீழேயே உட்காந்துடுறாங்க. ஐயோ அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிகாஸ் வந்து ஒரு பெரிய வந்துட்டு வுட்டில் வந்துட்டு செஞ்ச டேபிள். அந்த டேபிள் வந்து யாருனாலுமே தூக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் சேர்ந்து தூக்குனா தான் அந்த டேபிளை தூக்க முடியும். அது என்னமோ டேபிள் என்னமோ சின்னதான். ஆனால் அதோட வந்துட்டு வுட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஆளானால நகர்த்தவே முடியாது. ஸோ அது வந்து சும்மா ஷோகேஸ்க்காக அங்கே வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து ரொம்ப ரேரான குவாலிட்டியான ஒரு திங்கு. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட் அதாவது ரொம்ப வந்து நல்லா வளைஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டேபிளையுமே வந்துட்டு வரைவாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு ரொட்டீன் ஒர்க்காகவே வந்துட்டு அந்த ஆர்ட் கிளாஸில் வந்துட்டு இருக்கும். ஸோ அது மாதிரி தான். ஸோ அது வந்து இப்போ யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ இன்னும் வந்துட்டு கிளாஸ் போயிட்டு தானே இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இன்னொரு நாள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அது ஓரமாக தான் வச்சுருந்துருப்பாங்க. பட் அது சடனாக நடுவில் வந்துட்டு இருக்கும். அவங்க பார்க்காம அதை வந்து இடிச்சிருப்பாங்க. செம்மையாக வந்துட்டு காலை பிடிச்சிட்டு உட்காந்துறாங்க. செம்மையாக அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி வலிக்குது. அவங்க கத்துறாங்க, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மேம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு நேராக மெடிக்கல் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ வந்து ப்ரொஃபஸரை அப்படி மெதுவாக தான் கூப்பிட்டு போகிறாங்க. பிகாஸ் அவ்வளோ நல்லா இடிச்சிருக்கும். ஏன்னா அவங்க கேஷுவலாக நடந்து வரும்போது டக்குன்னு ஒரு இடத்துல இடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். வேகமாக வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ வந்துட்டு அந்த மெடிக்கல் ரூமுக்கு இந்த சைடு யானுக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு பார்க்குறாங்க. பிகாஸ் அவங்க வேறு தூக்கத்தில் தானே நின்றுட்டுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அதான் கிளாஸில் விட்டு வெளியே தானே நிற்கிறோன்னு சொல்லிட்டு அப்படியே செவுத்தில் சாஞ்சு உட்காந்து அவங்க மொட்டியில் வந்துட்டு தலையை வச்சு அப்படியே உட்காந்துருப்பாங்க. டக்குன்னு இந்த சத்தம் கேட்டோன்னே என்னாச்சு அப்படின்னு மாதிரி சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ப்ரொஃபஸரை கூப்பிட்டு வந்துட்டு வெளியே போயிட்டுருக்காங்களா. என்னாச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அவங்களுக்கு இப்போ பின்னாடி போகணுமா இல்லை எங்கேயும் நிற்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் அதே பிளேஸில் நின்றுட்டே இருக்காங்க. அப்போ நம்ம வந்துட்டு லியா தான். ஸோ வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடியே அந்த ப்ரொஃபஸர் கூட போகாமல் அந்த கிளாஸ் ரூமில் லியா மட்டும் நின்றுட்டுருக்காங்க. அந்த ஸ்டூலையே பார்த்துட்ருக்காங்க. இந்த டேபிள் அந்த கார்னரில் தானே இருந்துச்சு. நான் மார்னிங் கூட பார்த்தனே, யானை வெளியே அனுப்பும்போது கூட இந்த டேபிள் அங்கே தானே இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக பார்த்துட்டே இருக்காங்க. இந்த டேபிள் எப்படி இங்கே வந்தது, நகர்த்த முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நகர்த்த ட்ரை பண்ணாங்க. பட் முடியவே இல்லை. எப்படி இந்த டேபிள் இங்கே வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நகர்த்த ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் முடியல. யான் வந்துட்டு என்னாச்சு, யார் ரூமில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக எட்டி பார்த்துருப்பாங்க. பயந்துக்கிட்டே தான் எட்டி பார்த்துருப்பாங்க. ரொம்ப பயப்படுற பொண்ணு இல்லையா. ஸோ பயந்துட்டு எட்டி பார்த்துருப்பாங்க. பார்த்தா வந்துட்டு இல்லையா அந்த சைடு வந்து மூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா. அதை வந்து பார்த்தோன்னே வந்துட்டு யான்னா என்னாச்சு, நான் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லியா கிட்ட கேட்க இது தூக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து தூக்க ட்ரை பண்ணாங்க. 1 இன்ச் கூட அதை நகர்த்தவே முடியல. அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. அப்படி இப்படி இது இங்கே வந்திருக்கும். அதுவும் நம்ம கிளாஸ் டயத்தில் நம்ம வந்தப்போ இங்கே தானே பார்த்தோம். யான் வெளியே போகும்போது அங்கே தானே இருந்துச்சு. ஆனால் இப்போ மட்டும் எப்படி இது இங்கே வந்தது, அதுவும் கரெக்டாக வழியில் நடக்கிற பிளேஸில் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக நின்றுட்டு இருக்கான். அப்போ ஸ்வீட்டி வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளாஸ் வெளியே இருந்து கத்தி வந்து எப்படி சொல்கிறது கூப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு அது அது ஒன்றும் இல்லை ஆமாம், அப்போ ப்ரொஃபஸருக்கு எப்படி இருக்கு, ஓகேவா அப்படின்னு கேட்க, ஓகே தான் நினைக்கிறேன். ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்துச்சா, எனக்கு பார்க்க கஷ்டமாக இருந்துச்சு, அதான் நான் அங்கேருந்து வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஆனால் வந்துட்டு ஸ்வீட்டி வந்து சொல்லிட்டு சரி ஓகே, எனக்கு தெரிஞ்ச ப்ரொஃபஸர் இல்லைன்றனால கிளாஸ் அவ்வளோதான் எண்டுன்னு நினைக்கிறேன். நம்ம வெளியே போகலாமா, கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஹாஸ்டல் போகலாம், ஹாஸ்டலில் போய் சும்மா தானே இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்வீட்டி வந்து சொல்லிவிட்டு அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கா. நம்ம வந்துட்டு லியாவும் சரி ஓகே நம்மளும் ஹாஸ்டலில் தானே இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம யானும் நானும் உங்கள் கூட வரட்டுமா, எனக்கும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே ஷாப்பிங் போகிறதே உனக்கு தாம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஸ்வீட்டி வந்து சொல்கிறா. நம்மளையா வந்து ஸ்வீட்டை பார்க்குறா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆமாண்டி ஃபஸ்ட் டைம் ஹாஸ்டல் போல் இருக்குது, என்ன எடுத்துகிட்டு வரணும்னு கூட மேடம்க்கு தெரியல, வரும்போது ஒரு ப்ரஷ்ஷும் ஒரு பேஸ்ட்டு ஒரு சோப்பை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கா, மற்றபடி ஏதாவது பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம வந்துட்டு ஏன் அது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல,
ஏம்மா நம்ம என்ன வந்துட்டு தனித்தனி ரூம்லையா இருக்கோம், ஒரே ரூமில் தான் இருக்கோம், ஒரே ரெஸ்ட் ரூம் தான் யூஸ் பண்ணுறோம், யாரோட திங்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்க மாட்டோமா என்ன, ஏம்மா நீ வேறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஸ்வீட்டி வந்து யானை கூப்பிட்டுட்டு வந்து முன்னாடி போயிட்டு இருக்காங்க. லியா சீக்கிரம் வாடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு தான் போகிறாங்க. லியாவுமே வந்துட்டு இந்த சைடு ஸ்வீட்டி வந்துட்டு யான் கூட பேசிகிட்டே வந்துட்டு போயிட்டு இருக்காங்களா. இப்போ வந்துட்டு இவங்களுக்கு இந்த டேபிள் எப்படி இங்கே வந்தது அப்படின்றது மட்டும்தான் மைண்ட் செட்டில் இருக்குது. ஸோ அவங்களுமே வந்துட்டு சரி எனிவேஸ் ஏதோ நம்ம தான் கரெக்டாக நோட் பண்ணாமல் விட்டுருப்போம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க அப்படியே வந்துட்டு வெளியே போகிறாங்க. ஸோ வந்துட்டு அதாவது நம்ம 3 கேர்ள்ஸுமே வெளியே போகிறாங்க. கரெக்டாக நம்ம லியா வந்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் அந்த டேபிள் மறுபடியும் அதே இடத்துல போய் நிற்கிது. பிகாஸ் அந்த இடத்துலேருந்து நகர்த்துனது அந்த கோஸ்ட்டு தான். யானை வந்துட்டு ஒரு மாதிரி வெளியே போகுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா, அவள் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதனால தான் வந்துட்டு அந்த வந்து ப்ரொஃபஸருக்கு அடி போடணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு அந்த வந்து டேபிளை தூக்கி நகர்த்தி வச்சுருக்கோம். திரும்ப மறுபடியும் அதே பிளேஸில் கொண்டு போய் வச்சுட்டு அப்படியே அந்த வந்து கிளாஸோட டோர் வந்துட்டு பட்டுன்னு க்ளோஸ் ஆகுது. இதை வந்து பார்த்தோன்னே வந்துட்டு நம்ம 3 கேர்ள்ஸுமே திரும்பி பார்க்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல கிளாஸ் மட்டும் க்ளோஸாக இருக்குது. ஐயோ யாராவது வந்து இவ்வளோ வேகமாக க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்களா என்ன, சே இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, பயந்தே போயிட்டேன் தெரியுமா நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வீட்டி வந்து சிரிச்சுட்டே யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்து கதவை சாத்திருப்பாங்க வா போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு நம்ம வந்து கேர்ள்ஸ் 3 பேரையுமே வந்துட்டு கூப்பிட்டுட்டு 2 பேருமே கூப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்துட்டு அப்படியே இந்த காலேஜை விட்டு வெளியே போகிறாங்க. அந்த காலேஜோட டோர் அதாவது அந்த கேட் இருக்குல்ல, அந்த கேட்டு கிட்டாந்த வந்துட்டு கோஸ்ட் வந்து நின்றுட்டுருக்கு. அதை தாண்டி அதனால் போக முடியல. அது வந்து எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா அந்த ஹாஸ்டல் இந்த காலேஜ் அவ்வளோதான். அப்புறம் அந்த காலேஜ் அந்த ஹாஸ்டலில் சுற்றி இருக்க கொஞ்சம் பிளேஸ்க்கு அவ்வளோதான் அதனால போக முடியும். அதை தாண்டி அதனால் போக முடியாது. பிகாஸ் அதோட ஒரு சர்க்கிள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பார்டர் லைன் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை தாண்டி அதனால் போகவே முடியல. அது அந்த இடத்துல நின்றுட்டுருக்கு. ஸோ அப்படி பார்த்துக்கிட்டே நிற்கிது. ஸோ வந்துட்டு யான் போகிறதையும் பார்த்துட்டே நிற்கிது. ஸோ இவங்க 3 பேருமே ஜாலியாக வந்துட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஷாப்பிங் தான் போகிறாங்க. ஷாப்பிங் போயிட்டு அவங்களுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. நம்ம வந்துட்டு ஸ்வீட்டி தான் யானுக்கு என்னென்னலாம் தேவைப்படும், என்னெல்லாம் நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்லி வாங்கிட்டே இருக்காங்க. பிகாஸ் வந்து நம்ம யானுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஹாஸ்டல்ன்றனால அவளுக்கு சுத்தமாக இதை பற்றி ஐடியாவே கிடையாது. அதனால் எடுத்து கொடுத்துட்ருக்கா. யாருமே தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருள் வாங்கும்போது தேங்க்யூ சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏமாம்மா பில்லு நீ தான் பே பண்ண போகிற, ஜஸ்ட்டு நான் வாங்கி தான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஸ்வீட்டி வந்து சிரிச்சிட்டே வந்துட்டு திங்ஸ்லாம் எடுத்து யான் கிட்ட கொடுத்துட்ருக்காங்க. யானுமே வந்துட்டு அதெல்லாம் வாங்கி வச்சுட்ருக்காங்க. இதெல்லாம் தேவைப்படுமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கா. எல்லாமே தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எமர்ஜென்சிக்கு தேவையான எல்லாமே வந்து வாங்கிக்கிட்டு அப்படியே வந்துட்டு பார்க்குறாங்க. எங்கே போனா இவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து தேடுறாங்க. லியாவை காணும் அந்த இடத்துல தேடிட்டே இருக்காங்க. பார்த்தா வந்து நம்ம யானை அதுவும் அங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பெயிண்டிங்க்கு செக்ஷன் இருக்குது. ஸோ அந்த இடத்த வந்துட்டு காமிக்கிறாங்க. அங்கே வந்து நிறைய வந்து கிராஃப்ட் ஐட்டம், அதுக்கப்புறம் கலர் பென்சில் சம்திங் அந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஆர்ட் சம்மந்தமான வந்துட்டு திங்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே போயிட்டு இப்போ தானடி வாங்கினா வரும்போது இப்போ எதுக்கடி புதுசாக வாங்கிட்டு இருக்கா, அது ஒன்றும் இல்லடி, சில கலர்லாம் மிஸ் ஆகிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் அந்த கலர்லாம் ஒரு மாதிரி ஃபேட் ஆன மாதிரி இருக்குது, அதான் ஸோ நியூவாக வாங்கிட்டு இருக்கேன், யூஸ் ஆகும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு அதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. சரி நீ வாங்கிட்டு வா, நான் ஆல்ரெடி இதை வந்துட்டு வாங்கிட்டேன், ஸோ நான் போய் பில் பே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து நேராக வந்து பில்லிங் செக்ஷன் போயிட்டாங்க. பே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து லியாவுமே வந்துட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டு இதையும் பில் பே பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லவும் ஸோ அவங்கள வந்து பில் போடுறாங்க. ஸோ வந்துட்டு லியா வாங்கின திங்ஸ்க்கு லியாவும் வந்துட்டு யான் வாங்கின திங்ஸ்க்கு அவனும் வந்து பே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்வீட்டி எதுவுமே வாங்கலை. பிகாஸ் வந்து வந்ததே வந்துட்டு யானுக்காக தானே. ஸோ அதனால் அவங்க எதுவுமே வாங்கலை. ஸோ அவங்க வந்துட்டு 3 பேருமே வந்துட்டு அப்படியே அந்த ஷாப்பிங் பண்ண திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே வெளியே வராங்க. சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம லியா வந்து கேட்க ஆமாடி எனக்கும் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டி சொல்கிறாங்க. நம்ம யானும் எனக்கும் பசிக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தயங்கிட்டே சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னே வந்துட்டு லியாவும் சரி ஸ்வீட்டியும் சரி கம்ஃபர்டபுளாக பேசு, நம்ம ரூம்மேட்ஸு இப்போ நார்மல் ஃப்ரெண்ட்ஸாகவும் பேசிகிட்டு இருக்கோம்ல, ஸோ அதனால் இவ்வளோ ஃபார்மாலிட்டிலாம் வேணாம், ஸோ உனக்கு என்ன தோணுதோ அதை எங்ககிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லியா சொல்கிறாங்க. நம்ம வந்து ஸ்வீட்டி லியாவை பார்த்து ஒரு சின்ன ஸ்மெல் பண்ணாங்க. ஏன்னா வந்துட்டு ஸ்வீட்டிக்கு லியாவை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ லியா வந்துட்டு ஸ்வீட்டி வந்து யார்கிட்டயாவது ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்ப்பாங்க. மற்றபடி வந்துட்டு யார்கிட்டையும் பேசக்கூடாது, நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா நான் மட்டும்தான் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் லியா. ஸோ அதனால ஸ்வீட்டிக்குமே தெரியும். ஸ்வீட்டுமே வந்துட்டு அதை ஒரு மாதிரி சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நேராக வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது, ஸ்ட்ரீட் ரெஸ்டாரண்ட் மாதிரி. அங்கே போகிறாங்க, ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க. 3 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ஃபுட்லாம் ஷேர் பண்ணி சிரித்து பேசி அந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணி ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஸ்வீட்டி தான் ஆமாம் கிளாஸில் தூங்கிட்டு இருந்தியே என்ன வந்து நைட்லாம் தூங்கலையா நீ அப்படின்ற மாதிரி கேட்கா. இல்லை நீங்கள் 2 பேரும் நல்லா தூங்கிட்டீங்களா, எனக்கு வேறு வந்துட்டு அங்கே புது இடம்ன்றனால சுத்தமாக தூக்கமே வரல.
அது மட்டும் இல்லாமல் நேற்று பார்த்தா அந்த ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே யோசிக்கிறாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்குது. ஏய் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், நீயே உன்னோட ஷேடோவை பார்த்து பயந்துருப்ப, மற்றபடி அங்கே வேறு எதுவும் இருந்திருக்காது, வா போகலாம். உடனே ஷேடோன்னு நினச்சி பயப்பட ஆரம்பிச்சிடாத, இதோ இவ வேற ஆரம்பிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு யானை கம்ஃபர்ட் பண்ணி அங்கேருந்து வந்துட்டு 3 பேருமே நடந்து போயிட்டுருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி ஸ்ட்ரீட்டில் மறுபடியுமே ஹாஸ்டல் போகிறதுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. ஏன்னா ஹாஸ்டலுமே இதுவுமே வந்துட்டு கொஞ்சம் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அதனால வந்து பிரச்சனை இல்லை, அப்படி நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஸ்வீட்டி சடனாக நிற்கிறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஏன் தான் என்னாச்சு அப்படின்னு மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம விபின் குக்கு 3 பேருமே வந்துட்டு நீ போய் பேசு, நீ போய் பேசுடா, நீ போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறா, நல்லா பேசினா சொதப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கேர்ள்ஸ் கிட்ட பேசுறதுக்காக அப்ரோச் பண்ணுறதுக்காக வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நீ பண்ணு, நான் பண்ணு, நீ பண்ணு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மாற்றி மாற்றி வந்துட்டு அவங்க வந்து ஒவ்வொருத்தராக வந்துட்டு அனுப்பி விட்டு முன்னாடி தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. பிகாஸ் வந்து அவங்களுக்கு கேர்ள்ஸ் கிட்ட பேசலாம் பழக்கமே கிடையாது. எப்படி போய் நம்ம கேர்ள்ஸ் கிட்ட பேசுறது? ஏன்னா சின்ன வயசுலேருந்து இவங்க 3 பேருன்னு இருந்துட்டாங்க. ஒருத்தர்கிட்ட அதாவது பசங்கக்கிட்டே ஒரு அன்னோன் பர்சன் கிட்ட போய் பேசணுன்னாலே சத்தியமாக அவங்களால முடியாது. இவங்க கிட்ட போய் என்னத்துக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களா வந்து பேசினா தான் பேசுவானுங்க, அந்த மாதிரி கேரக்டர். இதில் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட வேற போய் பேசணும்னு சொன்னால் எப்படி? அதனால வந்துட்டு அவங்க பயந்துக்கிட்டே வந்துட்டு இல்லை நான் போகல அப்படின்னு சொல்லி நின்றுட்டே இருக்காங்க. ஸ்வீட்டி இதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணும், எதுக்கு அப்போலேருந்து எங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஸ்வீட்டி வந்து கேட்க நம்ம வந்துட்டு இல்லையா ஏன்னா ஃபாலோ பண்ணுறானுங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இல்லையா வந்து அந்த அவங்க வச்சிருந்த திங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஏன்னு கேட்டு கொடுத்து இதை பொரிய ஃபஸ்ட்டு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு என்னடா பிரச்சனை உங்களுக்கு, யார் நீங்கள், உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி இந்த ரகடா கேட்போம் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு அந்த ஸ்லீவ் எல்லாம் மடிச்சு விட்டு கேட்டுட்டு இருக்காங்க. எங்க இருங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் வந்து கெட்ட பசங்களாம் கிடையாது, ஜஸ்ட் உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணோம். பேசவா என்ன பேசுகிற, அப்புறம் ஃப்ரெண்டு, அப்புறம் லவ்வா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம ஸ்வீட்டி வந்து கேட்குறாங்க. உங்கள் இமேஜினேஷனுக்குலாம் நாங்கள் உருவாக முடியாது, ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்கிறத கேட்குறீங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நாங்கள் நேற்று நைட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் நேற்று நைட்டு என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு எதுக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இல்லையா வந்து ஸ்வீட்டிவாக போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கையை பிடிச்சி கூட்டு போகிறாங்க. இங்கே இது எங்களை பற்றி இல்லை உங்களை பற்றி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு 2 பேரையும் ஸ்டாப் பண்ணாங்க. நம்ம யான் வந்து என்ன நடக்குதாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு யானை பார்த்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு 3 பேருக்குமே பயமே வருது. சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்காங்க, எங்கேயாவது அந்த கோஷ்டி நிற்கிதா என்ன அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு அப்போ வந்துட்டு நம்ம வந்து பசங்க 3 பேருமே வந்துட்டு திரும்பி பார்க்குறத பார்த்தோன்னே வந்துட்டு நம்ம வந்து ஸ்வீட்டி தான் என்னாச்சு, ஏதோ திருட மாதிரி அந்த சென்சர் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்கிறீங்களா, நாங்கள் கிளம்பட்டுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நம்ம பசங்க 3 பேருமே அது ஒன்றும் இல்லை, நேற்று நைட்டு உங்கள் கூட ஒரு ஷேடோவை பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஷேடோவை பார்த்தீங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து அலியாவுக்கு வந்து அது பெருசாக தெரியல, ஷேடோவை பார்த்தீங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க நம்ம வந்துட்டு அவனுக்கும் சரி ஸ்வீட்டுக்கும் சரி சொன்னியோட ஷாக்கு. பிகாஸ் அவங்க 2 பேருமே அந்த கோஸ்ட்டை பார்த்துருப்பாங்க இல்லையா, அதனால் வந்துட்டு நீங்களும் பார்த்தீங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, அவனுங்க தான் ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்கானுங்களா, நீங்கள் வேறு நீங்களும் பார்த்தீங்களான்னு கேட்டுட்டு இருக்கீங்க, சும்மா இருங்கடி, நீங்கள் உங்கள் நிலையிலே பார்த்துட்டு நீங்களே ஷேடோன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. சார் நீங்கள் தயவு செஞ்சு கிளம்புறீங்களா, எதுவும் வந்துட்டு பார்க்க வந்து இன்னும் சார்ட்டா ரொம்ப வந்து மெச்சூர்டாக இருக்க, ஒரு ஜென்யூனாக இருக்கனால வந்துட்டு பொறுமையாக பேசிகிட்டு இருக்க, ஒழுங்காக தயவு செஞ்சு போயிடுங்க, வந்துட்டு கோஸ்ட்டு ஷேடோன்ட்டு போங்க சார் ஃபஸ்ட்டு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்மளையா தான் வாங்க போகலாம், இல்லை எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது, அவ்வளோதான் அந்த இடத்துலேயே ஸ்டாப் ஆகிட்டாங்க வந்துட்டு இல்லையா. ஓ ப்ரூஃபா, சரி காமிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கையை கட்டி நிற்கிறாங்க. வேகமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு கேமரா ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபுட்டேஜை வந்து காமிச்சிட்டு இருக்காங்க, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஃபுட்டேஜே எம்டி ஃபுட்டேஜாக இருக்குது, ஒன்றுமே இல்லை. இதுதானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் கேட்டுட்டு இருக்காங்க, ஒன்றுமே இல்லை, இதை போயிட்டு நீங்கள் என்கிட்ட ப்ரூஃப்னு காமிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இல்லையா சொன்னால ஒன்றுமே இல்லைன்னு நீங்களா ஓவராக இமேஜின் பண்ணிட்டு நம்ம 3 பேர் பேசுகிறதே ஏதாவது கேட்டிருப்பானுங்க, நம்மளை வச்சு ஃபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க, வாங்கடி ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆலியா வந்துட்டு 2 பேரையும் கூப்பிட்டு வந்துட்டு போகிறாங்க. ஆனால் இந்த சைடு யானுக்கு ஐயோ நம்ம பார்த்தது அவங்களும் பார்த்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அள்ளு விடுது. இந்த சைடு ஸ்வீட்டுக்கு நம்ம பார்த்தது இவங்களும் பார்த்துருக்காங்கன்னா எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக யோசிச்சிட்டே இருக்காங்க. இந்த சைடு பசங்க 3 பேருக்குமே என்னடா ஃபுட்டேஜுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்துட்டு அந்த கேமராவை வாங்கி மாற்றி ஃபுட்டேஜ் இதெல்லாம் நினச்சி சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. பார்த்தா ஃபுட்டேஜ் சுத்தமாக கிடையாது, ஃபுல்லாக க்ளீன் அவுட்டாக இருக்குது. அவ்வளோதான், பசங்க 3 பேர் தலையில் கை வச்சுட்டு காலையில் கூட பார்த்தோமேடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்மட்டே தான் ஒரு வேளை கேமரா டேமேஜாக இருக்கனால இப்படி ஆகிடுக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக மூஞ்சி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதை நம்ம சர்வீஸ் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் இந்த கோஸ்ட்டை பற்றி பேசலாம் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கேமராக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஐயோ இவன் ஒருத்தன் அங்கே 3 உயிர் போகிற பிரச்சனை போயிட்டுருக்கு, இதில் இவன் வேறு கேமராவை பற்றி ஃபீல் பண்ணிட்டு இருக்கானே, போடா போய் கொடுத்துட்டு வா சர்வீஸ் சென்டரில் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் மட்டும் தனியாக போக மாட்டேன், நீங்களும் வாங்க எங்கே போனாலும் ஒன்றா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு 3 பேரையும் கூப்பிட்டு போகிறாரு. ஸோ போயிட்டு
அவங்களுமே வந்துட்டு அந்த கேமராலாம் குடுத்துட்டு வந்துட்டு அவங்களுமே வந்துட்டு வராங்க. ஸோ ஹாஸ்டல்ல வந்துட்டு 3 பேருமே மல்லாக்க படுத்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபுட்டேஜ் எங்க போயிருக்கும்? நம்ம தான் பார்த்தோமே! கரெக்ட்டா பார்த்தோமே! சரி ஓகே. நம்ம காலையில கூட அந்த ஃபுட்டேஜ வந்துட்டு ரீப்ளே பண்ணி பார்த்துட்டு இருந்தோமே! கிடைக்கலையே! அப்போ இருந்துச்சு, இப்போ எப்படி காணாம போச்சு? அப்படின்னு மாரி சொல்லிட்டு அவங்க அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க. சரி ஓகே பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணோம்லடா, அந்த பென்ட்ரைவ் எங்கடா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்க, ஆமால்ல அந்த பென்ட்ரைவ் எங்க? அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாத்தையும் மொத்தமா தலைகீழா கொட்டி செக் பண்ணிட்டு இருக்கானுங்க. பார்த்தா அந்த பென்ட்ரைவ்ல அத தாண்டி மத்த எல்லா பென்ட்ரைவுமே இருக்கு. அவனுங்களும் மாத்தி சிஸ்டத்துல கனெக்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவனுங்களே வெக்ஸ் ஆயிட்டு, ஐயோ! அதுவும் மிஸ் ஆயிடுச்சா? ஒருவேள அந்த கோஸ்ட் வந்து தூக்கிட்டு போயிருக்குமோ? அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஜிமின் வந்து சொல்ல, அவ்வளோதான் நம்ம ஜேக்கியும் வந்துட்டு டேவுமே வந்துட்டு சுத்தி முத்தி பார்க்குறாங்க. ஒருவேள கோஸ்ட் வந்துருச்சா என்ன? அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு அப்பலாம் ஒண்ணுமே தெரியல. எல்லாமே அப்படி அப்படியே தான் இருக்கு. ஏன்டா அப்படி வந்தா மத்த எல்லாத்தையும் தானே எடுத்துட்டு போயிருக்கணும். அது எப்புட்றா அத மட்டும் எடுத்துட்டு போயிருக்கும்? ஏன்னா அதில மட்டும் தானே அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் லாஜிக்கே இல்லாம ஒரு விஷயங்களெல்லாம் பேசிட்டு இருக்காரு. பேய் வந்து அது எப்புட்றா எடுத்துட்டு போகுன்ற மாரி தான் இருக்கு. ஸோ வந்துட்டு இவங்களுமே அப்படியே வந்துட்டு அந்த நைட் வந்து கன்ஃப்யூஸ்லயே தூங்கிர்றாங்க. இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து கேர்ள்ஸ்க்குமே அதே மாரி தான் நார்மல் ரொட்டீன் மாரி தான் போகுது. ஸோ அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு மார்னிங் ஸோ வந்துட்டு இன்னைக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, கிளாஸ்லாம் இல்ல. ஸோ வந்துட்டு எல்லாருமே ஜாலியா நார்மலா அவங்கவங்களோட ரொட்டீன் ஒர்க்க பார்த்துட்டு அந்த மாரி வந்து போயிட்டுருக்கு. யாருக்குமே வந்துட்டு கிளாஸ் இல்ல. நம்ம வந்து லியோவுமே வந்துட்டு, "எங்க போனா ஸ்வீட்டி? இன்னைக்கு தான் கிளாஸே இல்லையே! எங்க போனா?" அப்படின்னு சொல்லிட்டு யான் கேட்டா, "யான் ஸ்வீட்டிய பாத்தா?" அப்படின்ற மாரி கேட்க, "இல்ல நான் பார்க்கல. மார்னிங்லேருந்தே அவங்கள பார்க்கல." அப்படின்ற மாரி சொல்ல, மார்னிங்லேருந்தே பார்க்கலையா? அப்புறம் எங்கே போனா இவ? அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு டெர்ரஸ் போறது, பின்னாடி வந்துட்டு அந்த வாஷிங் ரூம்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அங்க போய் பார்க்குறது, ஸோ வந்து கேன்டீன் போய் பார்க்குறது, அங்க இருக்க எல்லா வந்துட்டு ஸ்டெப்ஸ் பக்கத்துல ஏன்னா ஸ்டெப்ஸ்ல அதிகமா நின்டு இவங்க பேசிட்டே இருப்பாங்களா, ஸோ அதனால அந்த இடத்துலலாம் போய் போய் பார்த்துட்டு இருக்காங்க. எங்கேயுமே காணோம். எங்கே போனா இவ? நம்ம கூட தானே இருப்பா. எப்பவுமே நம்மகிட்ட சொல்லிட்டு போவா, இல்லைன்னா நம்மள கூட்டிட்டு போவா. இன்னைக்கு எங்கே போனா? தனியா போயிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி கன்ஃப்யூஸா வந்து நின்னுட்டே இருக்காங்க. ஸோ அப்போ கரெக்ட்டா வந்துட்டு நம்ம வந்து ஸ்வீட்டி வந்து அப்படியே அவங்க ரூம் பக்கத்துல வந்துட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. அத வந்து பார்த்தோனே வந்துட்டு கொஞ்சம் தூரத்துலருந்து நம்ம வந்து லியா அத பார்த்துட்டாங்க. வந்துட்டாளா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே போயிட்டு, "ஏய் எங்கடி போன? எவ்ளோ நேரம் ஆச்சு? எங்க போன? ஏன் என்கிட்ட சொல்லாம போன? தனியா போனியா என்ன?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவங்க வந்து சரி என்ன வாங்க போன? அப்படின்னு சொல்லிட்டு கைய பார்க்குறாங்க. கையெல்லாம் வந்துட்டு ஒண்ணுமே இல்ல. கையில ஒண்ணுமே இல்ல. ஸோ அவங்க வந்து வெறும் கை வீசிட்டு தான் நின்னுட்டுருக்காங்க. "எங்கடி போயிட்டு வந்த?" அப்படின்னு கேட்க, "அது அந்த பசங்கள பார்த்துட்டு வந்தேன்." "பசங்கள பார்த்துட்டு வந்தியா? யாரு? நேத்து நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருந்தானுங்களே அவனுங்களயா?" அப்படின்னு கேட்க, "ம். ஆமா. அவனுங்கள தான்." ஐயோ! மறுபடியும் இப்ப என்ன சொன்னானுங்க? "உங்க பக்கத்துல கோஸ்ட்ட பார்த்தேன். அது ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. மூஞ்சிலாம் எரிஞ்சு போயிருந்துச்சு. அது உங்கள வந்துட்டு கொல்ல நினைக்குது." அப்படின்னு ஏதாவது பிட்டு போட்டானுங்களா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு, அவனுங்க வந்துட்டு அது வந்து ஒரு மாரி விளையாட்டுத்தனமா வந்துட்டு நம்ம லியா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. "இங்க பாரு லியா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ இதோட சீரியஸ்னஸ. உனக்கு கோஸ்ட் மேல வந்துட்டு நம்பிக்கை இல்லன்னு எனக்கு தெரியும். ஆனா கொஞ்சம் யோசிடி. திடீர்னு அந்த ஷேடோ நான் பார்த்தேன்னு சொல்றேன் உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஏய் கொஞ்சம் ரிலாக்ஸா லூசு மாரி பேசாத. நம்ம எந்த வந்துட்டு இயர்ல இருக்கோம். நீ என்ன பேசிட்டு இருக்கடி? கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோ. ஷேடோ, கோஸ்ட்டு, ஹாரரு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடி. நீ கொஞ்சம் பிராக்டிகலா திங்க் பண்ணு." உனக்கு நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம லியா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஸ்வீட்டு தான், "இங்கே பாரு லியா, நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். நான் உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன். அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து நீ ஸ்வீட்டி வந்து சொல்கிறாங்க, "சரி ப்ரூவ் பண்ணு. எங்க?" அப்படின்ற மாதிரி கேட்க, "என்கிட்ட ஆதாரம் இல்ல. ஆனா நான் கண்ணால பார்த்தேன்டி." "எது? முந்தா நேத்து மார்னிங் நீ காலையில பார்த்தியே அதையா?" அப்படின்ற மாதிரி சொல்ல, "அது மட்டும் இல்ல. நேத்து நைட் என்ன நடந்துச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் எல்லாம் உள்ள போயிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. "நேத்து நைட் என்னாச்சு? நேத்து நைட் எல்லாரும் வந்து தூங்கிட்டோம். அவ்வளோதானே?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கேட்க, "சில நீயும் யானும் ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா தூங்கிட்டீங்க. அப்புறம் ஒரு 10:00 இருக்கும். அம்மா கால் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, சரி உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு நான் வெளிய வந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ பக்கத்து ரூம்ல ஒரு பொண்ணு அழுதுட்டே இருந்தாளா, நான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ஓப்பன்ல இருந்தனால உள்ள போய் பார்த்தேன். அங்க அந்த பொண்ணுங்க எல்லாருமே ரூம்மேட்ஸ் எல்லாருமே அந்த அழுகுற பொண்ண கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் போயிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அந்த பொண்ணு சொன்னா, இந்த மாரி அவ ஏதோ ஒர்க் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டா தான் வந்தாளாமா. அப்போ இந்த ஹாஸ்டலோட சீனியர் பொண்ணு ஒருத்தி இருக்குல்ல, அவ என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த பொண்ண வந்துட்டு வழிமறிச்சு கீழ தள்ளி, அவ கையில இருக்க ஐஸ் வாட்டர மொத்தமா அந்த பொண்ணு தலையில ஊத்தி விட்டுட்டாளாமா. அவளுக்கு ஒரு மாரி எம்பாரஸிங் ஆயிடுச்சு. அதுவும் வந்துட்டு அ ஹாஸ்டல் முன்னாடியுமே. அந்த எம்பாரஸிங் தாங்காம அவ உட்காந்து அழுதுட்டு இருந்தாடி, அப்படின்ற மாரி சொல்ல,
ஐயோ! இந்த சீனியருக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? வர ஜூனியரை ரொம்ப சப்போர்ட் ஃபுல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கணும். ஆனா இவங்க ஏன் இப்படி இருக்காங்க? இவங்கள பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. இவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, "கொஞ்சம் நான் சொல்றத முழுசா கேளு லியா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, லியாவோட ஹேண்ட்ஸ புடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. லியாவும், "சரி சொல்லுடி" அப்படின்ற மாரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நானும் அந்த பொண்ண சமாதானப்படுத்திட்டு வெளிய வந்தேன். அப்போ 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 நான் ஸ்டெப்ஸ் கிட்ட தான் நின்னுட்டுருந்தேன். ஏன்னா, அந்த பொண்ணோட ரூமும் ஸ்டெப்ஸ் கிட்ட தான். நான் அப்படியே அங்க நின்னுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே அந்த பொண்ண பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு நானுமே கம்ப்ளைண்ட் லெட்டர் ஆஃபீஸ்ல ஹாஸ்டல் ஆஃபீஸ்க்கு இமெயில் பண்ண வந்துட்டு மொபைல் எடுத்து டைப் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த பொண்ணு ஸ்டெப்ஸ்லேருந்து கீழ விழுந்துட்டாடி. அவ்வளவுதான். அத கேட்டோனே, "என்ன விழுந்துட்டாளா? அவ என்ன சின்ன குழந்தையா? பேலன்ஸ் மிஸ் ஆகி விழுகுறதுக்கு? ஏய் விளையாடாத" அப்படின்ற மாரி சொல்லி கேட்க, "ஏய் சத்தியமாடி மேலேருந்து கீழ விழுந்துட்டா." "ஏய் பொய் சொல்லாத. அவ எப்படி விழ முடியும்? அவ என்ன சின்ன குழந்தையா?" அப்படின்ற மாரி கேட்க, "அது அவளா விழுகல. அது அந்த ஷேடோ தான் தள்ளி விட்டுச்சு" அப்படின்ற மாரி சொல்ல, அவ்வளோதான். இவ்வளோ நேரம் கொஞ்சம் சீரியஸா கேட்டுட்டு இருந்தேன் இல்லையா? சிரிக்கவே ஆரம்பிச்சுட்டாங்க. "ஏன்டி கோவத்துல நீயே போய் மேலேருந்து கீழ தள்ளிவிட்டு, இப்ப என்ன கோஸ்ட் மேல வந்துட்டு பழி போட்டுட்டு இருக்கியா?" அப்படின்னு கேட்க, "ஏய் லூசு மாரி பேசாத. நான் என்னது நம்மளோட ஃப்ளோர், 2nd ஃப்ளோர். அவ மேலேருந்து கீழ விழுந்தது 3rd ஃப்ளோர்லேருந்து. உனக்கு புரியுதா இல்லையா?" அப்படின்னு கேட்க, 3rd ஃப்ளோர்லேருந்து கீழ விழுந்தாளா? அப்படின்ற மாரி பார்க்குறாங்க. பிகாஸ் வந்து அந்த பில்டிங் எப்படின்னா, அந்த உள்ளுக்குள்ளேயே தான் ஸ்டெப்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஒரு பில்டிங்கை கனெக்ட் பண்ணி அதாவது ஒரு ஃப்ளோரை கனெக்ட் பண்ணி இன்னொரு ஃப்ளோரோட ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த மாரி தான் இருக்கும். ஸோ, அதனால வந்து இவங்க நின்னு பார்க்கும் மேலேருந்து கீழ தள்ளி விட்டுருக்கும். என்னடா கீழ விழுந்துட்டாளேன்னு சொல்லிட்டு மேல பார்த்துருப்பாங்க சடனா. பார்த்து அந்த இடத்துல சடன் நின்னுட்டுருக்கும். டக்குன்னு மறைஞ்சு போயிட்டு இருந்திருக்கும். ஸோ, அத வந்து சொல்லவும், நம்ம வந்து இல்லையா, "ஏய் நீங்க பாரு, விளையாடாத, லூசு மாரி பேசிட்டு இருக்காத. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். உண்மைய சொல்லி நீ தானே தள்ளிவிட்ட" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "ஏய் சீரியஸா சொல்றேன்டி. அது 3rd ஃப்ளோரு. நான் நான் என் கண்ணால பார்த்தேன்னு சொல்றேன். நீ ஏன் நம்ப மாட்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையெல்லாம் ஷேக் ஆகுது. அத பார்த்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம லியாக்கு லைட்டா ஒரு வேள பயந்துருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு, "சரி, சரி, சரி, சரி. நான் நான் நம்புறேன். ஓகே. கோஸ்ட் இருக்கு. ஓகே. நான் நம்புறேன். அந்த கோஸ்ட்டு தான் தள்ளிவிட்டுச்சு. சரியா? நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆறியா? எனக்கு தெரியும். நீ நம்பல. நான் பயப்படுறேன்றனால தான் நீ நம்புறேன்னு. உனக்கு நான் எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பட் நான் ப்ரூவ் பண்ணுறேன்." அவனுங்க நேற்று ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்தானுங்க. இப்போ நீ என்னத்தை எடுத்துகிட்டு வர போகிற அப்படின்னு கேட்க, "சத்தியமாக தெரியலையா. ஆனால் கண்டிப்பாக நான் இதை கண்டிப்பாக நான் உனக்கு ப்ரூவ் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து நேராக கேண்டீன் போயிடறாங்க. நம்மளையா ஐயோ இந்த பொண்ணை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. அங்கே வந்துட்டு யான் வந்து அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கா. ஏன்னா இப்போ தானே வந்திருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தானே திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண முடியும். வந்து எடுத்து வச்சுட்டு இருப்பா. நம்ம வந்துட்டு லியா மெதுவாக போயிட்டு அவங்களோட வந்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு ட்ராயிங் ஒர்க்லாம் இருந்திருக்கும். ஸோ பெயிண்டிங் ஒர்க்லாம் இருந்திருக்கும் ப்ராஜெக்ட் சம்மந்தமா. ஸோ அதை எடுத்து உட்காந்துட்டு அப்படியே வந்துட்டு ப்ராஜெக்ட் பண்ண வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு கொஞ்சம் உட்காந்து அப்படியே ட்ராயிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவில் வேறு நேற்று அந்த ஸ்டூல் வேறு கொஞ்சம் அது கார்னரில் இருந்த ஸ்டூல் வந்து நடுவில் வந்திருக்கும். அதுக்கப்புறம் கதவு பட்டுன்னு சாத்தியிருக்கும். இதில் வேறு இவ வேறு அந்த ஷேடோவை பார்த்தேன்னு வேறு வந்துட்டு ஒரு டைமில் 2 டைம் வேறு சொல்கிறா. கையெல்லாம் நடுங்குது. இந்த யான் வேறு பார்த்துருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு என்ன பண்ணாங்க, அவங்க அப்படியே ட்ராயிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க மைண்ட் ஃபுல்லாகவே சுத்தமாக செட்டே ஆகலை. இப்படி தான் அந்த டேஸ் வந்து போகுது. ஒவ்வொரு டேயுமே வந்து நம்ம ஸ்வீட்டி வந்து எதையாவது ஒண்ணு பார்த்துட்டு வந்துட்டு சொல்றாங்க, "இந்த மாரி நான் இங்க பார்த்தேன்டி, இப்படி பார்த்தேன்டின்ற" மாரி சொல்றாங்க. பட் வந்துட்டு நம்ம லியா நம்புற மாரி தெரியல. சரி நம்புறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து அவங்க விடுறாங்க. அதே மாரி யான்லாம் ஒவ்வொரு நேரம் வந்து பயந்து கத்தி நடு நைட்லலாம் எந்திரிச்சு உட்காந்து என்னால சுத்தமா முடியல. "நான் பார்த்தேன், நான் பார்த்தேன், நான் பார்த்தேன்னு" சொல்லிட்டு கத்துறாங்க. நம்ம வந்து ஸ்வீட்டிக்கு தான் அது தெரியும் இல்லையா? ஸ்வீட்டியுமே ஹக் பண்ணிட்டு, "ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இவ ஆல்ரெடி வந்துட்டு பயந்துருக்காளே. இப்ப நம்ம போயிட்டு ஆமா நானும் பார்த்தேன்னு சொன்னா பயந்துருவான்னு சொல்லிட்டு, நீ ஏதாவது கனவு கண்டிருப்ப மத்தபடி ஒண்ணுமே இல்லன்னு" சொல்லிட்டு சமாதானப்படுத்தி கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம லியாவுமே வந்துட்டு என்ன ஆச்சு இவங்க 2 பேரும் எதுக்கு இவ்வளோ வியர்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஷோ கடவுளே இவங்க எப்போ பேய் இருக்குன்னு நம்புறதை நிறுத்துறாங்களோ அன்னைக்கு வந்துட்டு எல்லாம் நார்மல் ஆயிடும்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு பசங்க 3 பேருமே ஃபுட்டேஜ் எல்லாம் தேடி தேடி ஒரு கட்டத்துக்கு மேலே டயர்டே ஆயிட்டாங்க. ஸோ வந்துட்டு அப்படியே யோசிக்கிறாங்க, "டீ ஒருவேளை நம்ம தான் அவசரத்தில் அந்த கேமராவில் ஒழுங்காக தேடாமல் விட்டோமோ, ஒருவேளை கேமராவில் ஏதாவது ஒரு ஃபோல்டரில் இருந்துச்சுன்னா நம்ம அவசரப்பட்டு போய் அதை வேற நம்ம சர்வீஸ் சென்டரில் கொடுத்துட்டோமே, இப்போ அந்த வந்துட்டு ஃபுட்டேஜ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு லக்கு தானே" அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து பசங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு சர்வீஸ் சென்டர் கால் பண்ணி கேட்குறாங்க, "ஆனால் அந்த கேமரா வந்து ரெடி பண்ணிட்டீங்களா?" அப்படின்னு கேட்க, ரெடி பண்ணிட்டப்ப வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொன்னோன்னா அடுத்த செகண்ட் அவ்வளோதான். அவனுங்க வந்துட்டு வேகமாக வந்துட்டு அந்த சர்வீஸ் சென்டர் தான் போகிறாங்க. ஈவினிங் டைம் இருக்கும். வேகமாக போயிட்டு வந்துட்டு அந்த சர்வீஸ் சென்டருக்கு வந்து போயிட்டு கேமரா வந்து பே பண்ணி வாங்குறாங்க. வாங்கிட்டு வெளியே கூட வரல. அதே இடத்துல நின்று வந்து ஃபுட்டேஜை செக் பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்போவுமே ஃபுட்டேஜ் இல்லை. ஐயோ! ஃபுட்டேஜ் இல்ல அப்டின்ற மாரி சொல்ல, அப்போ வந்து அந்த அம்
கடைக்காரன் என்ன சொல்கிறாரு, தம்பி ஃபுட்டு வந்து கேமரா செம்மையாக அடி வாங்கினனால ஃபுட்டேஜ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஃபுட்டேஜ் எல்லாம் நீங்கள் திரும்ப ரெக்கவர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல, அவ்வளோதான் தலையில் கை வச்சு நின்ட்டாங்க. இனி திரும்ப அந்த பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணி அந்த கோஸ்ட் அவங்கள ஃபாலோ பண்ணுதான்னு பார்த்து வீடியோ எடுக்கணுமா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஜேகே வந்து தலையில் கை வச்சு சொல்ல, நம்ம வந்துட்டு ஜிமினும் சரி நம்ம வந்து டேயும் சரி, நீ என்னடா இவ்வளோ ஆர்வம் ஆயிட்டா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் அந்த பொண்ணு என்ன பேச்சு பேசுது, நம்ம ஏதோ போய் சொல்கிற மாதிரி, அவங்க உயிரை காப்பாற்ற தானே நம்ம ட்ரை பண்ணோம். ஆனால் அந்த பொண்ணுங்க என்னென்னா நம்மளை நம்பவே மாட்டேங்குது. அட்லீஸ்ட் அவங்கள காப்பாற்றுறோமோ இல்லையோ இந்த விஷயம் உண்மைன்னு நம்ம ப்ரூவ் பண்ணியே ஆகணும். பிகாஸ் நம்ம மேலே பிளாக் மார்க் வந்திருக்குடா. நம்ம ஏதோ கெட்ட பசங்க, நம்ம அவங்கள வந்துட்டு சும்மா வந்து ஃபன் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம வந்து அவங்கள வந்து வச்சு டைம் பாஸ் பண்ணுறோன்னு நினச்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஜிகே வந்து சொல்லிகிட்டே நேராக வந்துட்டு அவங்க ஹாஸ்டல் ரூம் போயிட்டு அவர் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே வந்து படுப்போம் இல்லையா, கால் தொங்கிட்டு இருக்கும், அப்படியே படுத்துட்டு போகலாம். அந்த மாதிரி வந்துட்டு அவர் பெட்டில் வந்து படுத்துட்டு இருக்காரு. இந்த சைடு வந்து நம்ம ஜிம்மிலாம் ஃப்ளோரில் வந்து படுத்துட்டு கேமராவை திரும்ப திரும்ப பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ ஒரு ஃபுட்டேஜ் கிடச்சிடாதா அப்படின்ற மாதிரி இருக்குது. பிகாஸ் அவருக்குமே அதான் தோணிருக்கும், அந்த பொண்ணுங்க என்ன நம்பவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவருமே அதை வந்துட்டு அப்படி பாஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. இந்த சைடு டேலாம் ஐயோ கடவுளே இல்லாத ஃபுட்டேஜ் இவன் எப்படி தேடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்துட்டு அப்படி வந்து தலையில் கை வச்சு கவுச்சில் வந்து உட்காந்துருக்காரு. அப்போ கரெக்டாக வந்துட்டு டேக்கு வந்துட்டு மெசேஜ் வருது யான் கிட்டேருந்து. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுட்டேஜ் கிடச்சிதா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதை வந்து பார்த்தோன்னா அந்த மொபைல் வந்து நம்ம ஜிமினாவோட மொபைல் வந்து டே வந்து வச்சிருப்பாரு. ஏன்னா டே தான் 3 பேரோட மொபைலுமே கேரி பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸோ வந்து டே வந்து பார்த்துட்டு டே யாரோ அன்னோன் நம்பர்லேருந்து ஃபுட்டேஜ் கிடச்சதான்னு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, யாருடா எங்களுக்கு தெரியாமல் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து டே வந்து சொல்ல, ஏன்னா அன்னோன் நம்பரா, டே நேற்று நைட்டு ஒரு பொண்ணு நம்ம இன்னைக்கு மார்னிங் ஒரு பொண்ணு வந்து நம்மளை பார்த்துட்டு போச்சுல்ல அந்த பொண்ணுடா அப்படின்ற மாதிரி சொல்ல, சின்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு 3 பேர் வந்துட்டு அங்கங்கே உட்காந்துருப்பாங்களே, டக்குன்னு வந்துட்டு நம்ம டே பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு ஃபுட்டேஜ் கிடச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யான் மெசேஜ் பண்ணியிருக்கா. அதை வந்து பார்த்தோன்னே வந்துட்டு இந்தடா நீயே மெசேஜ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு நம்ம ஜிமின் கிட்ட கொடுக்குறாங்க. ஏன்னா ஜிமினோட மொபைல் இல்லையா, அதனால் ஜிமின் கிட்ட வந்து கொடுக்கவும் ஜிமின்மே வந்துட்டு இல்லைங்க கிடைக்கல சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து மெசேஜ் போடுறாரு. இல்லை பரவாயில்ல ஏதாவது கிடச்சிதுன்னா எனக்கு நீங்கள் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க வந்து சொல்லிவிட்டு ஆஃப்லைன் வந்து போயிட்டாங்க. நம்ம வந்துட்டு பசங்க வந்துட்டு 3 பேருமே ஒத்து பார்த்துட்டு இந்த பொண்ணு நம்மளை நம்புதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் இந்த பொண்ணுக்குனாச்சும் நம்ம ஹெல்ப் பண்ணியே ஆகணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு 3 பேருமே யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு நம்ம வந்து மறுபடியும் ஜிமினோட மொபைல் வந்து ரிங் ஆகுது. ஸோ அதை வந்து பார்த்தோன்னே வந்துட்டு நம்ம வந்து அஜய்க்கு தான் ஏன்னா மறுபடியும் அதே பொண்ணா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, இல்லைடா ப்ரொஃபஸர் வெயின் அப்படின்னு சொல்ல, ப்ரொஃபஸர் வெண்ணா அவர் இதுக்கிட்ட உனக்கு கால் பண்ணுறாரு, போச்சு ப்ராஜெக்டில் சொத்தப்பிட்டியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, தெரியலடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்துலேயே கால் அட்டன் பண்ணுறாரு. கையெல்லாம் நடுங்குது. நம்ம வந்து ஜிமினும் கால் அட்டன் பண்ணிட்டு சார் சொல்லுங்கள் சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்ட் வாய்ஸில் கேட்குறாரு. நம்ம ஜிமினிக்கே டவுட்டு, என்னடா எவ்வளோ சாஃப்டாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அது அது வந்து சார் ஹாஸ்டல் ரூமில் தான் சார், நான் ஏதாவது ப்ராஜெக்டை தப்பாக பண்ணிட்டேன்னா ஐம் ரியலி சாரி சார், நான் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன், அதனால் மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எதாவது படப்பட சொல்ல வராரு. ஏய் நிறுத்து, நீங்கள் கொஞ்சம் வெளியே வாங்க, நான் ஹாஸ்டலுக்கு வெளியே தான் நின்றுட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக வந்து பார்த்துட்டு இருக்காரு. நான் ஹாஸ்டலுக்கு வெளியே தான் நிற்கிறேன், கொஞ்சம் வரீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம பசங்க 3 பேருமே வந்துட்டு கால் கட் பண்ணதுக்கப்புறம் 3 பேர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம ஜிமின் வந்து கேட்க, அது வந்து ப்ரொஃபஸர் வெளியே நின்றுட்டு இருக்காருடா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு 3 பேரும் அடிச்சு பிடிச்சி வந்துட்டு வேகமாக கீழே ஸ்டெப்ஸ்லேருந்து பட்டியில் வேகமாக ஓட்டி போயிட்டு மூச்சு வாங்க கேட்டுக்கு வெளியே நிற்கிற வந்துட்டு எங்கே போயின்னு பார்த்துட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணுறாங்க. அவரும் வந்துட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும், என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி நடந்துட்டுருக்காரு. ஸோ இவங்களுமே வந்துட்டு ஒன்றுமே புரியாமல் பின்னாடியே போயிட்டுருக்காங்க. ஸோ ஒரு சின்னதாக ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு காஃபி ஷாப் இருக்குது. அது ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன காஃபி ஷாப் தான். அங்கே கூப்பிட்டு போகிறாரு. ஸோ 3 பேருமே வந்து நின்றுட்டுருக்காங்க. உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை சார் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 3 பேர் தயங்குறாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ப்ரொஃபஸர் எப்படி அவர் முன்னாடி உட்காருதுன்னு சொல்லிட்டு வந்து தங்கிட்டு இருக்காங்க. உட்காருங்கடா, நான் இங்கே உங்கள் ப்ரொஃபஸராக பார்க்க வரல, ஜஸ்ட் உட்காருங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே 3 பேர் தயங்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் ப்ரீத் எடுத்துகிட்டு அவர் ஒரு பென்ட்ரைவ் இருக்குது, அதை தூக்கி முன்னாடி வந்து நம்ம பசங்க 3 பேர் முன்னாடி வைக்கிறாங்க. அந்த பென்ட்ரைவ் பார்த்துட்டு, என்ன சார் இது, நீங்கள் கொடுத்தீங்களே ப்ராஜெக்ட் ஒர்க்கு அதில் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, அப்போ தான் இவங்களுக்கு ஞாபகமே வருது. அவசரமாக தூக்கி அந்த பென்ட்ரைவை தூக்கி அந்த இது ப்ராஜெக்ட் ஒர்க்கில் வச்சுருந்துருப்பாங்க இல்லையா, அந்த பென்ட்ரைவோடய இந்த பென்ட்ரைவ் மிஸ் ஆகிருக்கும். ஸோ வந்துட்டு உங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க்கில் 3 இருந்துச்சு, அதில் ஒன்று எக்ஸ்ட்ரா, இது வேறு, நான் உங்களுக்கு கொடுத்தது என்னமோ 2 ப்ராஜெக்ட் தான் 3 பேரும் சேர்ந்து செய்கிறது. அப்புறம் எதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பென்ட்ரைவ் எக்ஸ்ட்ரா இருக்கேன்னு யோசித்தேன். சரி ஓகே ஏதாவது எக்ஸ்ட்ரா காப்பி போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு பார்த்தேன் அதில் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அப்படியே வந்துட்டு கையெல்லாம் ஒரு மாதிரி டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு,
அந்த ப்ராஜெக்டில் அந்த ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. சார் அது வந்து அது சும்மா ஏதோ ஒரு ஃபுட்டேஜ் சார், நீங்கள் அதை பற்றி பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பிகாஸ் வந்து அது எப்படி போயிட்டு இவர் நம்புவார், இவரே வந்து ஒரு கேமரா அப்படி இப்படின்னு இருக்கிற ஒரு மனுஷன், அவர் எப்படி போயிட்டு வந்துட்டு கோட்ஸ்ட் இருக்கிறதுலாம் நம்புவாரா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு. சார் அந்த கோஸ்ட்டோட ஃபேஸ் கூட தெரில, அது எப்படி சார் ஒரு பொண்ணுன்னு கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, அவர் சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவள் என்னோட ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே கேஸ் எடுத்த பாட்டு வந்து முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஏதாவது மிஸ்டேக்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்துட்டு தேங்க்யூ.